சீமானும் விஜயும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள்டாரு. இப்போ சீமானை விட்டுட்டு அங்கே போய் விஜய்க்கு குண்டி கழிக்கிட்டு உட்காந்துருக்காரு வன்னியரசு. அதுக்கு ஒரு அமைச்சர் பதவி போதும். திரள்நிதி சீமான் வாங்குறாரு, சீமான் வாங்கலை, கொண்டாந்து கொடுக்குறாங்க. அண்ணன் திரள்நிதியை கொடுத்து தமிழ் தேசியத்தை வளர்க்க சொல்கிறாங்க. இதில் கேவலப்படுறதுக்கு என்ன இருக்குது? உன்ன மாதிரி ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன்ட்ட கொள்ளையடிக்கிறது, ஒரு அலுவலகத்தில் இவ்வளோ பணம் கொடுன்னு மிரட்டுறது, வழிப்பறி பண்ணுறது, ஒரு கட்சியில் நான் 3 சீட்டு 4 சீட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு கொள்ளையடிக்காமல் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலை. விவசாயி சொன்னாங்க, விவசாயி கார் வச்சுருக்காங்க, ஆடி கார் வச்சுக்கான்னு ஒரு இடம் வந்துச்சுமா. ஏன் விவசாயி ஆடி கார் வச்சுக்க கூடாதா? விவசாயி ஆடி கார் வச்சுக்க கூடாதா? விவசாயி மாட்டு வண்டியிலையும் கட்ட வண்டியிலாம் போகணுமா? அப்போ தமிழ் தேசியம் பேசுகிற தலைவர் ஜோல்னா போய் விட்டு சைக்கிளில் தான் போகணும். தமிழ் தேசியம் வளரக்கூடாது. இவங்க பப்பாட்டியை பார்க்குறதுக்கும் காதலியை பார்க்குறதுக்கும் உல்லாச பயணத்துக்கும் வேறு நாட்டுக்கெல்லாம் போவாங்க. சீமான் மட்டும்தான் சொகுசு வாழ்க்கை வாழணும். அதுலேருந்து தப்பும் கிடையாது. எங்கள் திறநிதியை எங்கள் நிதியை கொடுத்து அண்ணனை சொகுசு வாழ்க்கை வாழ வைப்போம். அவர் நீண்ட நாள் வாழணும், உழைக்கணும், பேசணும், இந்த மண்ணை காப்பாற்றணும். இந்த மண்ணுக்கு ஜெயிக்கணும் தவிர அது வேற. தமிழ் தேசியத்தை நீ ஜெயிக்க வைக்கலாட்டி நம்ம மேலே நம்ம மண்ணை போட்டுக்கிறோம். இப்போ விஜய் ஜெயிக்க வச்சு என்ன பார்த்தாங்க மக்கள்? 15 ஆண்டு கால சீமானோட அண்ணனோட உழைப்பு, நம்மளோட உழைப்பு இந்த மக்களை வழிநடத்தி திராவிடத்துலேருந்து தூக்கணும். பாலும் கிணறு சினிமா மோகம் கொண்டு போய் பாலும் கிணத்துல விழுந்துட்டாங்க. இன்னும் நீண்ட காலம் அண்ணன் ஓட வேண்டியிருக்கு. சொகுசு வாழ்க்கை தான் வாழணும். அண்ணன் கட்ட வண்டியில் போய் அண்ணன் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க உணர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா? இன்னும் சொகுசு வாழ்க்கையும் பாதுகாப்பாக அண்ணன் கொடுக்கணும், வாழணும். 50 ஆண்டு கால எதிர்கட்சி திருசாவை பற்றி பேசுது, கவிதையை பற்றி பேசலை. விஜய் இனத்தை பேசுகிறாரு, அப்பா எங்கங்கிறாரு, உங்கள் அப்பா எங்கன்னு தேடுறாரு. எவ்வளோ தரம் தாழ்ந்து கேவலமாக இருக்குது. தரமான அரசியல் அது. இதே எதிர்பார்த்தாங்க மக்கள். இப்போ போனால் அதிகாரம் அமைச்சர் பதவியை கொடுத்தாரு, போய் உட்காந்தோன்னா முட்டு என்ன கொடுக்குறது? முட்டிக்கிட்டே நிற்கிறாரு. முட்டு கொடுக்கல, முட்டை தலையில் தூக்கிட்டாரு, அவ்வளோதான். வைகோ ஒரு பக்கம் தூக்குறாரு, இவர் ஒரு பக்கம் தூக்குறாரு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விசிகாவில் உள்ள வன்னியரசு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கடன் வாங்குற தப்பு இல்லை, சீமான் மாதிரி திரள்நிதி வாங்குறதான் தப்புன்னு சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வன்னியரசு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அண்ணன் சீமானை அவதூறு பிரச்சாரம், அவதூறாக பேசுகிறது, அண்ணனை ரொம்ப கேவலமாக ஒரு நிலையில் ஒரு தலைவரை விமர்சிக்கிறது, இது கடந்த காலத்திலேயே அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அண்ணன் எப்போதுமே திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வன்னியரசாக இருந்தாலும் சரி, திறந்தாலும் விமர்சனமே வைக்க மாட்டார். காரணம் என்னன்னா, அண்ணன் எல்லாரையும் நேசிக்கிறார். தம்பியாகவும் அண்ணனாகவும் நேசிக்கிறார். விடுதலை சிறுத்தையில் இருக்கிற தம்பிங்களை எல்லாருமே நேசிக்கிறார் அண்ணன். அவங்க திறந்தாலும் விமர்சனம் ஏன் வைக்கிறாங்கன்னா, அண்ணனோட வளர்ச்சி பிடிக்கல. கண்ணியமான விமர்சனம் நம்மளுக்கு. அண்ணனோட வளர்ச்சியை வன்னியரசால் ஏற்றுக்க முடியல. திரள்நிதி அப்படிங்கிறாங்களே, இந்த திரள்நிதிங்கிறது உண்மைதான். அண்ணா வாங்குறது திரள்நிதி உண்மைதான். இந்த நிதி எங்கேருந்து வருது? திரள்நிதினா என்ன? ஒருத்தன்ட்டு போய் கொள்ளையடிச்சு மிரட்டி, இப்போ விசிகாலாம் நம்ம ஒரு அலுவலகத்தில் போய் மிரட்டுவாங்க, இவ்வளோ எனக்கு பணம் கொடு, இல்லை அலுவலகத்தை உடைச்சிடுவேன், எதாவது பண்ணுவேன், இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளை இந்த மாதிரி பணத்தை சுருட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எப்படி திரள்நிதி நான் வசூல் பண்ணதான் அண்ணன் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஏற்றுக்கிறோம், திரள்நிதி வாங்குகிறோம். திரள்நிதி என்ன? விருப்பப்பட்டு வேர்வையை சிந்தி உழைச்சி இந்த மண்ணை மக்களை மீட்டெடுக்கணும், இந்த திராவிட சக்தியிலேருந்து மீட்டெடுக்கணும், வெறி கொண்டு ஈழத்தில் பிரச்சனையிலேருந்து திராவிட சக்தியிலேருந்து அழிவுலேருந்து மீட்டு தமிழ் மண்ணை காப்பாற்றும், தமிழனை கொண்டு தமிழ் தேசியத்தை வளர்த்து கொண்டு வந்தார் சீமான். அதுக்கு திரள்நிதியை தமிழ் தேசியத்தை உணர்ந்தவன், தமிழ் தேசியத்தை உள்வாங்கினவன், தன் ரத்தத்தையும் வேர்வையை சிந்தி நிதியை கொடுத்து அண்ணனை அந்த மேற்கொண்டு கொண்டு வாங்க, தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வாங்கன்னு கொண்டு இந்த அளவுக்கு 15 ஆண்டு காலத்தில் தமிழ் தேசியத்தை இந்த வரலாற்றில் கொண்டு வராத அளவுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு இளைஞர்களை கட்டமைச்சு, தமிழ் தேசியத்துக்குள்ளே இளைஞர்கள் வந்த காலம் எப்போ? அண்ணனோட காலம் தான். தமிழ் தேசியத்தில் இளைஞர்களை கொண்டு வந்தார். அப்போ அதை ஏற்றுக்க முடியல இவங்களால். விடுதலை சிறுத்தையால் அதை ஏற்றுக்க முடியல. வன்னியரசெல்லாம் அறவே ஏற்றுக்க முடியல. விஜய் என்ன விமர்சனம் பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி? வன்னியரசு என்ன விமர்சனம் பண்ணார் விஜயை? இப்போ எங்கே போய் அவர் அமைச்சராக பார்த்துருக்காரு? சீமானும் விஜயும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள்டாரு. இப்போ சீமானை விட்டுட்டு அங்கே போய் விஜய்க்கு குண்டி கழிக்கிட்டு உட்காந்துருக்காரு வன்னியரசு. அதுக்கு ஒரு அமைச்சர் பதவி போதும். வன்னியரசு, வைகோ, 2 இவர் சைக்கோவால் தான். வைகோ இருக்கார்ல, வைகோவை பார்த்தீங்கன்னா அவர் பேச்சை பார்த்துருக்கல. வைகோவா எந்த பக்கம் போனாலும் நான் தான் போர்வாள், நான் தான் காப்பாற்றுவேன், கட்சியை காலி பண்ணி துண்டத்துக்கு போட்டு அடுத்த யார் ஆட்சிக்கு வரணும் அங்கே போய் உட்காந்துவாங்க. திருமாவளவன்ட்ட விசிகாவில் ஒரு வைகோ இருக்காருன்னா அது இவர் தான், வன்னியரசு தான். வைகோ மாதிரி வாழக்கூடாது ஒரு மனுஷன், வைகோ மாதிரி பேசக்கூடாது, வைகோ மாதிரி வாழக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னா வைகோ தான் அது. அடுத்து வன்னியரசு திமுக இதில் விடுதலை சிறுத்தையில் இருக்கார். 2 பேருக்கு எந்த மாற்றமே இல்லை தம்பி.
திரள்நிதி சீமான் வாங்குறாரு, சீமான் வாங்கலை, கொண்டாந்து கொடுக்குறாங்க. அண்ணன் திரள்நிதியை கொடுத்து தமிழ் தேசியத்தை வளர்க்க சொல்கிறாங்க. இதில் கேவலப்படுறதுக்கு என்ன இருக்குது? உன்ன மாதிரி ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன்ட்ட கொள்ளையடிக்கிறது, ஒரு அலுவலகத்தில் இவ்வளோ பணம் கொடுன்னு மிரட்டுறது, வழிப்பறி பண்ணுறது, ஒரு கட்சியில் நான் 3 சீட்டு 4 சீட்டு இவ்வளோ பணம் கொடுன்னு கொள்ளையடிக்காமல் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலைல்ல. மக்களுக்கு போராட, தேர்தல் காலத்தை சந்திக்க தேவையான நிதி, சாப்பாடு, ஒளி வாங்கி இதெல்லாம் வச்சு கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம குரலை வெளிப்படுத்தணும். அப்போ சீமான் அண்ணன்ட்ட என்ன இருக்குது? நேர்மையான அரசியலை முன்வைக்கிறாரு, இந்த மண்ணுக்கான அரசியலை முன்வைக்கிறாரு. இதை ஏற்றுக்க முடியாமல் இந்த இளைஞர்களோட வளர்ச்சியை இப்போ என்ன பண்ணாங்க? திரைக்கவர்ச்சியை விட்டு அடித்தாங்க. கமலஹாசனை கொண்டு வந்து ஒரு 5 ஆண்டு கால வளர்ச்சியை வந்து அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த பார்த்தாங்க. அடுத்து சாக்கடையில் விழுந்து கிடந்த சமூகத்தை தட்டி எழுப்பி குளிப்பாட்டி நிப்பாட்டினார். மேலே பாலுங்கடத்தில் போய் உழுதுட்டா. இப்போ அடுத்து திரைக்கவர்ச்சியில் அண்ணன் சாக்கடையில் 50 ஆண்டு திராவிட ஆட்சியில் அந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு சாக்கடையிலேருந்து தூக்கி நிப்பானா பாலுங்கடத்தில் விழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. திரைக்கவர்ச்சிங்கிற பாலுங்கடத்தில் விழுந்து கிடக்குறான். இப்போ அரசியல் நாகரிகம் மட்டும் போயிட்டு அதில் இவர் அமைச்சராக இருக்கார். என்னென்ன தேர்தலுக்கு முன்னாடி கடுமையாக விமர்சித்தார். பாஜக பட்டெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். விஜய் அந்த மக்கள் விட்டு ஓடிட்டார், ஒரு ரோடு காலி அப்படின்லாம் கீழ்த்தரமாக விமர்சித்தார் வன்னியரசு அவர்கள். இப்போ அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு. இந்த நிலைப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர் பதவி தான். பதவி கொடுத்தா யாருக்கு வேணாலும் என்ன வேணும் செய்வாங்க. பணம் கொடுத்தா எந்த இதையும் செய்வாங்க. இப்போ பணம் அதிகாரம் அமைச்சர் பதவியை கொடுத்தாரு. போய் உட்காந்தோன்னா முட்டு என்ன கொடுக்குறது? முட்டிக்கிட்டே நிற்கிறாரு. முட்டு கொடுக்கல, முட்டை தலையில் தூக்கிட்டார். அவ்வளோதான். வைகோ ஒரு பக்கம் தூக்குறாரு, இவர் ஒரு பக்கம் தூக்குறாரு. எல்லாரும் போய் முட்டு கொடுத்து தூக்கிட்டாங்க. எல்லா கட்சியில் திருடினவன், கொள்ளையடித்தவன், எல்லா தப்பும் பண்ணவன் முழுக்க ஓடி போய் ஒரு இடத்துல நிற்கிறான்னா விஜயோட டிவிக்கையில் தான் நிற்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? கஞ்சா ஊழலில் உள்ளவன், குட்கா ஊழலில் பேரில் ஊழலில் உள்ள அண்ணாதிமுகவில் யாரை எதிர்த்து போகிறானோ, யாருக்காக மக்கள் வாக்களித்தாங்களோ, எதை எதிர்த்து மக்கள் வாக்களித்தாங்களோ அத்தனை பேரும் அங்கே போய் நிற்கிறேன். யாரை எதிர்த்து வாக்களித்தாங்களோ அவங்க இவங்களுக்கு கூட்டணி ஆகிட்டாங்க. இப்போ அண்ணன் சீமான் சொன்னார்ல, அது இப்போ நடக்குதா இல்லையா? எல்லா திருட்டு கும்பல் முழுக்க ஒன்றா ஆயிடுச்சு. மொத்த திருட்டு கும்பலையும் எதிர்த்து போராட வேண்டிய நிலைமைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி இப்போ தள்ளப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் வந்து தன்னோட கட்சியில் உள்ளவங்கள்ட்ட திரள்நிதி வாங்கி சொகுசு காரில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போய் தானே தம்பி ஆகணும். மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் பேசுகிறாரு. வேறு சிந்த உறக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்தை சேர்க்கறதுக்கு வேறு சிந்த ரத்தம் சிந்த பேசுகிற தலைவன் யார் தமிழ்நாட்டில் இருக்கா? யார் பேசுகிறா? ஓடி ஓடி இத்தனை மணி நேரம் தொடர்ச்சியாக யார் பேசுகிறா? அவங்கவுங்க அறிக்கையை வச்சு படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. உணர்வோட எண்ணத்தோட அடி உணர்வோட இன்றைக்கி உறக்க பேசுகிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் அவர் தான். அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்கு மெட்ராஸில் இருக்கார். நீங்கள் அழைச்சி வந்து கும்பகோணத்துலேயோ இன்றைக்கி வேதாளத்திலையோ திருத்துறைப்பூண்டியிலையோ இல்லை மாற்றுப்பகுதியிலையோ வந்து பேசணுன்னாக்கா அரசு பேருந்தில் வர்றாரு. அங்கேருந்து வந்து மறுநாள் கூட்டம் அங்கே இருக்குது. இன்னும் ஒரு கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரு நாளைக்கு இங்கே வேதாளத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பி செங்கோட்டையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது. சுற்றி அழைச்சி பேசிட்டு வர்றாரு. பேருந்தில் போய் பேசிட்டு வர முடியுமா தம்பி? பேசிட்டு வர முடியுமா சொல்லுங்கள்? அந்த கட்சி தலைவர்களாக அது மாதிரி பேசுவாங்க, பேச முடியுமா? உங்களால் மன்னார்குடிக்கு அரசு பேருந்தில் போய்ட்டு வர முடியுமா? வராத மூட்டு வலி வந்துடும். பேச முடியுமா? தூங்க முடியுமா? விவசாயி சொன்னாங்களே, விவசாயி கார் வச்சுருக்காங்க, ஆடி கார் வச்சுருக்கான்னு ஒரு இடம் வந்துச்சுமா? ஏன் விவசாயி ஆடி கார் வச்சுக்க கூடாதா? விவசாயி ஆடி கார் வச்சுக்க கூடாதா? விவசாயி வந்து மாட்டு வண்டியிலையும் கட்ட வண்டியில தான் போகணுமா? அப்போ தமிழ் தேசியம் பேசுகிற தலைவர் வந்து ஜோல்னா போய் விட்டு சைக்கிளில் தான் போகணும். தமிழ் தேசியம் வளரக்கூடாது. இவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு, இவங்க பப்பாட்டியை பார்க்குறதுக்கும், காதலியை பார்க்குறதுக்கும், உல்லாச பயணத்துக்கும் வேறு நாட்டுக்கெல்லாம் போவாங்க. ஒரு தமிழ் தேசத்தை காப்பாற்றக்கூடிய கருத்துக்களை மொழிபெயர்க்கக்கூடிய பெயர்த்து மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு தலைவன் ஒரு காரில் போகக்கூடாது, சொகுசு காரில். ஆனால் உன் பொண்டாட்டி பப்பாட்டியை பார்க்குறதுக்கு பல நாடு கடந்து போகிறானே. மருத்துவம் பார்க்குற இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, உன் மேலே பதிவாகிட்டு ஊழல் கொடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போகிறேன், மருத்துவம் பார்க்க போகிறேன். அவன்கிட்ட 2 மருத்துவமனை இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக சுற்றி இருக்கும்போது தமிழ் தேசியத்தை பார்க்குற தலைவர் காரில் போகக்கூடாது. அதனால தான் அண்ணன் செந்தமிழ் சொன்னார், ஹெலிகாப்டரில் போவோம், ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டு வாங்கணும், நம்மளாம் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. தமிழ் தேசியத்தையும் நம்ம உணர்வையும் இந்த மண்ணையும் பேசுறதுல நாமெல்லாம் தமிழாக வாழ்றதுல அவர் தான் இங்கே ஒரு தலைச்சிறந்த ஒரு சொகுசு வாழ்க்கை வாழணும். திராவிடம் பேசுகிறவன், இந்த முட்டு கொடுக்குறவன், இவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொகுசு கார்லேயும் விஜயெல்லாம் தனி விமானத்தில் வர்றாரு. அவங்களாம் போகிறது என்ன தகுதி இருக்குது? நம்ம சீமான் மட்டும்தான் சொகுசு வாழ்க்கை வாழணும். அதில் எந்த தப்பும் கிடையாது. எங்கள் திறநிதியை எங்கள் நிதியை கொடுத்து அண்ணனை சொகுசு வாழ்க்கை வாழ வைப்போம். அவர் நீண்ட நாள் வாழணும், உழைக்கணும், பேசணும், இந்த மண்ணை காப்பாற்றணும். இந்த மண்ணுக்கு ஜெயிக்கிறோம் தவிர அது வேற. தமிழ் தேசியத்தை நீ ஜெயிக்க வைக்கலாட்டி நம்ம மேலே நம்ம மண்ணை போட்டுக்கிறோம். இப்போ விஜய் ஜெயிக்க வச்சு என்ன பார்த்தாங்க மக்கள்? காவேரி வருது, காவேரியை பற்றி பேசுகிறாங்களா?
சட்டசபையில் எதிர்க்கட்சி 50 ஆண்டு கால எதிர்க்கட்சி திருசாவை பற்றி பேசுது, கவிதையை பற்றி பேசலை. விஜய் என்னத்தை பேசுகிறாரு, அப்பா எங்கங்கிறாரு, உங்கள் அப்பா எங்கன்னு தேடுறாரு. எவ்வளோ தரம் தாழ்ந்து கேவலமாக இருக்குது. தரமான அரசியல் அது. இதே எதிர்பார்த்தாங்க மக்கள். மாற்றம் 15 ஆண்டு கால சீமானோட அண்ணனோட உழைப்பு, நம்மளோட உழைப்பு இந்த மக்களை வழிநடத்தி திராவிடத்துலேருந்து தூக்கணும். பாலுங்கிணறு சினிமா மோகம் கொண்டு போய் பாலுங்கிணத்துல விழுந்துட்டாங்க. இன்னும் நீண்ட காலம் அண்ணன் ஓட வேண்டியிருக்கு. சொகுசு வாழ்க்கை தான் வாழணும். ஆனால் அண்ணன் கட்ட வண்டியில் போய் அண்ணனை க்ளோஸ் பண்ணிட்டு உணர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா? இன்னும் சொகுசு வாழ்க்கையும் பாதுகாப்பாக அண்ணனுக்கு கொடுக்கணும், வாழணும்.